எதுக்காக இப்ப திடீர்னு பாப்பாக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கங்கிற? ஆமா, அக்காக்கு இனிமே மரியாதை கொடுத்து தான் பேசணும். அதான் வாங்க போங்கன்னு பேசுறேன். பாப்பா இப்பதான் புரிஞ்சுது. இவ எதுக்கு உனக்கு ஐஸ் வைக்கிறான்னு இன்னமும் உனக்கு புரியல. எதுக்குப்பா? அது இந்த ஃப்ராடுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இப்படிதான் பண்ணுவா. இப்ப இவ என்கிட்ட நெருங்கணுங்கிறதுக்காக உன்னை பகடக்காயா ஆக்குறா. பாப்பா, உலகத்துல யார வேணா நம்பு, இவளை மட்டும் நம்பிராத. இவ நம்பர் 1 ஃப்ராடு. என்ன வேணா பண்ணுவா. ஐயோ, உன் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியாம பேசினிருக்கிற. பாப்பா யாருங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ என்னமா ஜகா வாங்குவ தெரியுமா? இல்லப்பா, ராணிய பார்த்தா அப்படி தெரியல. ராணிக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் தலையில அடிபட்டு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா பாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். பாப்பா, அவகிட்ட நீ கொஞ்சம் எப்பவுமே தள்ளியே இருந்துக்கோ. சரி பாப்பாக்கா, நீங்க வந்து சூடா இருக்கும் போதே சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன ராணி, என்ன சாப்பிட வைக்காம இன்னைக்கு விட மாட்ட போல இருக்கே. அப்பா, நான் போய் சாப்பிட்டு வரேன். சரி பாப்பா. போங்க போங்க போங்க. இப்ப எதுக்கு இவ மரக்கண்ட மாதிரி நடந்துக்கிறா? ஒரு வேளை நேத்து கீழே விழுந்ததுல உண்மையாலுமே தலையில ஏதாவது அடிபட்டுருச்சோ? நீங்க போங்க பாப்பாக்கா. ராணி, நீ முன்னாடி போ. ஐயோ, அது அவ்வளவு மரியாதையா இருக்காது பாப்பாக்கா. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். அதான் சரியா இருக்கும். ஐயோ, இந்த ராணிக்கு என்ன ஆச்சு? நாளைக்கு காலையில வேலையா இவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி ஆகணும். பாப்பாக்கா, அப்படி இல்ல, இப்படி இப்படி வாங்க 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 வாங்க. என்ன ராணி, சாப்பிட வான்னு இங்க உட்கார வைக்கிற? பாப்பாக்கா, இங்கதான் சரியா இருக்கும். அதுக்கோசரம் தான் உங்களை இங்கே கூட்டியாந்தேன். யாராவது பார்த்தா தப்பாயிரும்ல, அதான். ராணி, என்ன இதெல்லாம்? நீங்க முதல்ல உட்காருங்க, அப்புறமா இது என்னன்னு நான் சொல்றேன். உட்காருங்க. என்ன பாப்பாக்கா அப்படி பாக்குறீங்க? ஐட்டம் ஏதாவது விட்டு போச்சா சொல்லுங்க, இதோ இப்படிங்கிறதுக்குள்ள நான் செஞ்சு கொண்டாந்துடுறேன். ஐயோ ராணி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா சொன்ன மாதிரி நீ மயக்கம் போட்டு விழுந்து தலையில ஏதோ அடிபட்டு லூஸ் ஆயிட்டியா என்ன? ராணி, நான் ஒரு குழந்தை, என்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை வைக்கிறது கூட உனக்கு தெரியாதா? இப்படி இலை முழுக்க ஐட்டமா அடுக்கி வச்சிருக்க. என்னது, நீ குழந்தையா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுக்கா. என்ன ராணி உளறிட்டு இருக்க? பாப்பாக்கா, நீங்க கோவப்படாதீங்க. இந்த வேலைக்காரி செஞ்சத சந்தோஷமா சாப்பிடுங்க. பாப்பாக்கா, என்ன? இருங்க இருங்க. இந்தாங்க, இதுல கை கழுவுங்க.
இந்த சிக்கன் எடுத்து சாப்பிடுங்க. ஆமா ராணி, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி ஐஸ் வைக்கிற? ஐஸா? இது என் கடமை பாப்பாக்கா. என்னது கடமையா? ஆமா பாப்பாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? அந்த மீன் எடுத்து சாப்பிடுங்க. அந்த முட்டை எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு போதும், என்னால இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. நீ தண்ணியை கொடு, கை கழுவணும். என்ன அக்கா, நான் தான் பொம்மின்னு சொல்லுதா இல்ல இல்லன்னு சொல்லுதா? ஒண்ணுமே புரியலையே. சித்தப்பா, இன்னைக்கு அந்த ருத்ரா நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பொம்மி நம்ம வீட்டுல இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறாரு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் தமன்னா. பாப்பா வாங்க. அப்பா, சாப்பிட்டீங்களா பாப்பா? சாப்பிட்டேன்பா. ஆனா இந்த ராணியோட தொல்லை தான் தாங்க முடியல. என்ன பாப்பா, அந்த ராணி என்ன பண்ணா? அவ என்னென்னமோ வளர்றாப்பா. ஏய் ராணி, இங்க வா வா. பாப்பா கிட்ட ஏதேதோ உளறி டார்ச்சர் பண்றியாமா? நான் என்னையா டார்ச்சர் பண்ண? பாப்பா கிட்ட ஏதாவது உளர்ன அவ்வளவுதான் பாத்துக்க. சரிங்க பாப்பா, நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, சரியா? சரிப்பா. ஏய் சி தள்ளு. வெளியில என்ன சத்தம்? ருத்ரா வந்துட்டார் போல இருக்கு. என்ன பாப்பா அந்த சத்தம் வரதே பாகுது. தமன்னா, ருத்ரா வந்துட்டாரு. பொம்மி இந்த வீட்டுல எந்த உருவத்துல இருந்தாலும் சரி, ருத்ரா இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டாரு. எப்படி தமன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு, நீங்க வாங்க. சரி வா. என்ன மாமா, ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? இல்ல மனு, வெளியே யாரோ வந்திருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் யாரு வந்திருக்காங்கன்னு பார்க்கலான்னு போறோம். என்ன மாமா நீங்க, யாரோ தர்மம் கேட்டு வந்திருக்காங்க, அதை போய் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஐயோ, எப்படியாவது இவனை சமாளிக்கணுமே. என்ன மனோ, உனக்கு தமன்னாவை பத்தி தெரியாதா? சித்தார்த்தையும் ராணியும் கொல்ல பிச்சைக்காரன் கெட்டப்புல கூட தமன்னா ஆளை செட் பண்ணிருப்பா. அப்படியா தமன்னா?
மனோ, முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் எதையும் சொல்ல போறதில்ல. சொன்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதுவும் சரிதான் தமன்னா. ஆனா நீ ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல. சரி வாங்க. சரி வா வா. ஏய் பொம்மி, நீ இங்க இருக்கங்கிறது நான் வாசல்ல கால் வச்சதுமே உணர முடிஞ்சது. ஒருவேளை நீ தமன்னா சொன்ன மாதிரி குழந்தையா இருந்தாலும் சரி, வேற ரூபத்துல இருந்தாலும் சரி, அதை நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கத்தான் போறேன். என்ன அக்கா அங்கேயே பாக்குது? அதுவும் அதோட முகமே சரியில்லையே. பாப்பாக்கா, ஏதோ டமாரோ சத்தம் கேக்குது. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நீ போ. பாப்பாக்கா நம்ம மேல ஏதோ கோவமா இருக்குது போல. தாத்தா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. யாருப்பா இது இப்படி காதை கிழிக்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? தாத்தா, ஏதாவது காசு கேட்க வந்திருப்பாங்க. நான் போய் காசு கொடுத்து அனுப்பிடுறேன் தாத்தா. வர பாட்டி. சரிப்பா. bye. பாய்ண்ணா. ஓ ஐயா, முதல்ல அதை கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்துங்க. வீட்டுக்குள்ள பாப்பா இருக்கா, அவ பயந்துருவா. காசு பணம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, பிச்சை போடுறவன். இங்க பாருங்க, நீங்க வாங்குறனா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. தம்பி, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. ஏங்க, எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றத கேட்கற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக முடியாது. என்னது, போக முடியாதா? இங்க நின்னுக்கிட்டு தேவையில்லாம உளறிட்டு இருக்காதீங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. ஐயா, முதல்ல கிளம்புங்க இங்கிருந்து. ச்சே, எந்த இப்படி சொதப்புதுன்னு தெரியலையே. என்னது இது? சித்தார்த் அவருக்கு காசு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா அந்த சாமியார் அங்கேயே நின்னுட்டு இருக்காப்புல இருக்கே. ஐயோ, அவர் உடுக்கடிக்கிற சத்தம் காதை கிழிக்குது. வாங்க, என்னன்னு போய் வாங்க வாங்கம்மா. தம்பி, கொஞ்சம் இங்க வாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, நான் சொல்றத கேட்கற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போகவே முடியாதுன்னு. ஏங்க, உங்க பிரச்சனை தான் என்ன? பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க. இங்க நின்னுக்கிட்டு எதோ உளறீங்க. ஐயா, முதல்ல கிளம்புங்க. ஏன்பா சித்தார்த், சொல்லிக்கிட்டே ஏன்பா இப்படி டென்ஷனா கத்துற? அப்படி அவர் என்ன பண்ணாரு? தாத்தா, நான் பணம் கொடுத்தேன், பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறாரு. நான் யார்கிட்டயும் பிச்சை கேட்டு வரல, உங்களுக்கு தான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. சித்தார்த், அவர் வேற ஏதோ சொல்ல வர்றாருன்னு தெரியுது. பாக்குறதுக்கு வேற பெரிய சாமியார் மாதிரி இருக்காரு. இத பாருங்க, என்ன விஷயம்? ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு என்ன யாசகம் கொடுக்க போறீங்க? நீலி மகாதேவிக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு பிடி அரிசி உங்ககிட்ட எல்லாம் வாங்க வந்திருக்க.
என்ன தம்மண்ணா, பொம்மியை கண்டுபிடிச்சிருவேன்னு அன்னைக்கு பெருசா பீத்திக்கிட்டான். கடைசியில் பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி திருவோடு ஏந்திக்கிட்டு வந்திருக்கான். எனக்கு நோவ வர வர இவன் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. இல்ல சித்தப்பா, ருத்ரா இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. இது மத்தவங்களுக்கு தான் திருவோடு, ஆனா இதுதான் பொம்மையை கண்டுபிடிச்சு காட்ட போற அதிசய பாத்திரம். இது எப்படி பொம்மையை கண்டுபிடிக்க போகுது? நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லார் கையாலையும் இதில் அரிசியை போட சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அரிசியா தான் வேணுமா? ஏன் பணமா வாங்கிக்கோங்களேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். நான் யாசகம் கேட்க வரல. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பிடி அரிசியை இந்த திருவோட்டுல போட்டீங்கன்னா உங்க எல்லாருடைய ஆயுளும் விருத்தியாகும். ஏங்க, உங்களுக்கு அரிசி தானே வேணும், அதை வெளிப்படையா கேளுங்களேன். எதுக்கு ஏதேதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் சரி சரி விடுப்பா. அம்மா ராணி, நீ போய் அரிசி எடுத்துட்டு வாமா. சரி தாத்தா. இந்த சாமியார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அப்போ எந்த உருவத்துல பொம்மி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது, அதானே? ஆமா. ஆ. முதல்ல பெரியவங்க போடட்டும், அப்புறமா சின்னவங்க நீங்க எல்லாரும் போடுங்க. ஏங்க, உங்களுக்கு அரிசி தானே வேணும், அதை யார் போட்டா உங்களுக்கு என்ன? சித்தார்த் அவர் தான் ஏற்கனவே சொன்னாரு, ஆளுக்கு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போடணும்னு. ஏங்க முதல்ல நீங்க போடுங்க. அன்னைக்கு வந்து அந்த பொம்பளை ஏதேதோ சொல்லிட்டு போச்சு, இன்னைக்கு இந்த ஆள் ஏதேதோ சொல்றான். வர வர நம்ம வீட்டில் எல்லாமே மர்மமாக தான் நடந்துகிட்டு இருக்கு.
உண்மை தெரியும் போது நீ எல்லாம் வாயடைச்சு போய் நிப்ப. ஆமா ராணி, பாப்பா எங்க இருக்கா? அவ மேல இருக்கிறா. அந்த குழந்தையும் இதுல அரிசி போட சொல்லுங்க. அம்மா ராணி, பாப்பாவையும் கூப்பிட்டு போட சொல்லு. சரி. பாப்பா பாப்பா